ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கள்லாம் அடை தீவனம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கம்பு கொல்லைக்கு போகிறதுக்காக அங்கே ரெடியாக நிற்கிறாங்க. நம்ம இன்றைக்கி கம்பு கொல்லைக்கு ஓட்டிகிட்டு போகல, இந்த கொல்லைக்கு தான் ஓட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா இன்றைக்கும் பைப் லைன் போடுற வேலை முடியல. அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆடை திறந்து விடுப்பா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் நம்ம கேட்டை திறந்து விடலாம். இப்போ அங்கே போனால் கூட அந்த பக்கம் வரமாட்டானுங்க. ஏன்னா டெய்லியும் சாயந்தரம் இந்த பக்கம் மெஞ்சி தான் பழக்கம். அதனால் அங்கே போய் அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிறானுங்க. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேனா யாருமே வரல பாருங்கள். இதுவே காலை நேரத்தில் இங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன், குடுன்னு ஓடியாந்துருவானுங்க. இப்போ நம்ம கூப்பிட்டா தான் வருவானுங்க. டே ஒடியாங்கடி, வா இங்கே மேய் ஒடியா, வா அலமேலே வா, இங்கே வா ஒடியாங்க. அதுங்களுக்கு பழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. சாயந்தரம்னா இந்த நேரம் மேய போனால் இந்த நேரம் மேய போயிடணும், இந்த நேரம் தீனி தின்னாக்கா இந்த நேரம் தீனி தின்னிடணும். இந்த பக்கம் இன்னும் ஒடியம்மா என்னடா இந்த பக்கம் போக மாட்டாங்களே சாயந்தரத்தில், அந்த பக்கம் தானே போவோம் அப்படின்னு டவுட்லேயே வரானுங்க பாருங்கள் ஒவ்வொருத்தனுங்களா. நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுக்கும், அப்போ தான் வருவானுங்க. ஃபோனை வச்சுட்டு தான் தட்ட முடியாது. ஃபோனை இப்படி வைக்கிறேன், கேமரா தெரியுதா என்னன்னு தெரில, அது அப்புறம் பார்த்துப்போம். வா ஒடியா இப்போ தான் வருவானுங்க, டவுட்டு கிளியர் ஆகி வரானுங்க. ஒடியம்மா இருந்தாலும் இந்த பக்கம் மேயறதுன்னா அவங்களுக்கு சொன்னக்கமாக ஆகிடும். ஓடி வாங்க. இங்கே போய் மேய்ங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஓட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் மேய்ஞ்சாதான் அதுங்களுக்கு திருப்தியாகவும் ஆகும், வயிறும் நொம்பும். வாங்கடி, வாங்க. என்ன கத்த தெரியுமா, கொஞ்சம் நேரம் அந்த நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த டயத்துக்கு மெயினுங்குதுங்க, அந்த டயத்துக்கு தீவனம் சாப்பிட்ணுங்குதுங்க, ரெசலை பண்ணி வைக்குதுங்க. வா உடுக்கு, இந்த பக்கம் வரத்துக்கு மனசில்லை உடுக்கைக்கு. என்னடா இந்த பக்கமே ஓட்டிகிட்டு போகிறோம்லே. நம்ம இப்போ தான் போய் டீ கொடுத்துட்டு வந்தோம். அப்போ தான் சொன்னாங்க, ஆடுங்களை இந்த பக்கம் ஓட்டி விடுப்பா, வேலை முடியறதுக்கு லேட்டாகவும் போல இருக்குது, அங்கே ஓட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பைப் லைன் போட்டுட்ருக்காங்க. இந்த கொல்லைக்கு சென்ட்ரலில் ஒன்று வைக்கிறாங்க, அதையும் அப்படியே பார்க்கலாம் வீடியோவில். எல்லாம் என்ன குஷியை பார்த்தீங்களா, இந்த பக்கம் போகிறவங்க இந்த பக்கம், அந்த பக்கம் போகிறவங்க அந்த பக்கம். வழியை பாருங்கள். இங்கே பைப் லைன் பறிச்சிருக்காங்க. இது காலையில் தான் ஆரம்பிச்சது. இன்றைக்கி மோட்ரு போட சொன்னாங்க, போட்டு விட்டு தான் வந்திருக்குறோம். தண்ணி வருதா, பைப் எங்கேயாச்சும் லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக போட சொன்னாங்க. தண்ணி அங்கே ஊற்றிட்டுருக்கு பாருங்கள். இப்போ அந்த பைப் புதுசாக வச்சுருக்குறோம். எல்லாம் ஜம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்களா. குழிக்குள்ளே எவனாச்சும் விழுந்துருவானுங்களா என்னன்னு தெரில. அந்த பக்கம் போகிறானுங்க. அவங்க அங்கே இருக்காங்க, பார்த்துப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மூலையில் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே. இப்போ அதுதான் மண் போட்டு மூடிட்டுருக்காங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்கேயும் லீக் ஆகலைங்கிறதுனால மண் போட்டு மூடிட்டுருக்காங்க. நேற்று பறிச்சதை சென்ட்ரலில் ஒன்று வச்சாக்கா தண்ணி பாய்ச்சறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இதுலேருந்து ஒரு பைப் லைன் எடுத்து சின்னதாக, அதாவது நம்ம வீட்டுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு பைப் லைன் எடுத்து
நம்ம ஆடுங்களுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆள் வச்சு செட் பண்ண வேணாம், நானே பண்ணிக்குவாம்பா அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா மோட்ரு ஓடிச்சுன்னா, அதாவது 2 பக்கமும் தண்ணி போகும், வடக்கையும் போகும் மேற்கையும் போகும் நம்ம வீட்டு மோட்ரு. இது வந்து மேற்கு பக்கம், வடக்க தண்ணி போணுச்சுன்னா இங்கேயும் நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். சின்ன பைப் இருந்துச்சுன்னா அதில் வந்து அப்படியே நம்ம பீலியை திறந்து விட்டு பிடிச்சிக்கலாம். அதனால் சின்னதாக ஒரு பைப் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக. எப்போ பார்த்தாலும் மோட்டரை போட்டு இந்த மூடியை திறந்துட்டு தண்ணி பிடிக்க முடியாது அந்த பக்கம் போகும்போது. அதனால் சின்னதாக ஒன்று நம்ம வீட்டிலலாம் பிடிக்கிற தண்ணி பிடிக்க முடியாது, அதுமாரி ஒரு பைப் ஒன்று செட் பண்ணணும். அதை வந்து இன்னும் ஒரு 2 நாள் ஆகணும், முடிப்போம். குஷி தாங்க அதுங்களுக்கு, வயலுக்கு வந்தால் குஷி தான். இவங்க இவ்வளோ ஆழத்துக்கு தான் பறிச்சிருக்காங்க, பைப் வந்து போட்டிருக்காங்க. இங்கே ஒரு அது என்னன்னு சொல்கிறது, இங்கே ஒரு ஜாயிண்ட் எடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. ஏற்கனவே இந்த வந்து பைப்பு இங்கே ஏற்கனவே போட்டிருந்த பைப்பு அங்கேருந்து இங்கே வருது. இந்த பைப்பில் தான் வந்து எடுத்துருக்காங்க, இந்த ஜாயின் எடுத்து இப்படி இந்த பக்கம் போகுது. இது வந்து பழைய பைப் லைன் இப்படி ஒன்று எடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மூலையில் ஒரு பைப் லைன் இருக்குது பாருங்கள், இது வந்து சென்டரில் எடுத்து அங்கே கொண்டு போயிருக்காங்க. தண்ணி எப்படி வருதுன்னு கிட்டக்க போய் காமிக்கிறேன். ஆடுங்களாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அங்கேயும் இங்கேயும் அலையுங்க. இப்போ தோ லாஸ்ட்டாக வந்து அந்த தூண் ஓரமாக வந்து பைப் லைன் எடுத்திருக்காங்க. நேற்று எடுத்தாங்க. நேற்று வந்து மழையால் வந்து வேலை வந்து முடியல, இருட்டிடுச்சு, ரொம்பவே இருட்டியும் போயிடுச்சு. அப்புறம் மழையும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுதான் வந்து மண்ணை போட்டு மூடிட்டுருக்காங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. இது வந்து நீர்மூழ்கி போர், நீர்மூழ்கி மோட்டார். சரிங்க, நல்லா இருக்கா? அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் வந்து நம்ம சவுண்டல் போட்டது, அடுத்தது மல்பெரி குச்சி ஒன்றுது. நம்ம இந்த வேலையால் வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக கவனிக்கணும். பாதி அளவு தண்ணி விட்டதோட கிடக்கு, இன்னும் வந்து தண்ணி விடலை மீதியை. ஏன்னா பைப் லைன் போட்டு இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் காஞ்சதுக்கு அப்புறம் தான் மோட்ரு போடலாங்கிறதுனால அதுக்கு தண்ணி விட முடியல, பாதியிலேருந்து அப்படியே நிற்கிது. அது நைட்டு பாய்ச்சாகணும். இங்கெல்லாம் லைட்டாக மண் போட்டு மூடியிருக்காங்க. இங்கே பாருங்க, முடி போகுது. ஓகேப்பா, அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கணும். அப்புறம் அந்த தீவன குண்டாலாம் எடுத்து போடணும். நம்மளும் போயிட்டு சாப்பிடணும். மணி பார்த்திங்கன்னா 4:30, ஸ்கூல் வேலைலாம் போகுது. 4:30 ஆக போகுது, 4:24. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. எல்லாம் மீறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.